தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், அதாவது பார்த்திங்கன்னா ரூரல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டீச்சிங்க்கான வேலைவாய்ப்பு கிடையாது, நான் டீச்சிங், அதாவது ஹெல்ப்பர், எம்டிஎஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ஒரு 14 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது முழுக்க நான் டீச்சிங்க்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் எத்தனை காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ காலியிடங்கள். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்தே அப்ளை பண்ணலாம். அதாவது 10th, 12th, ஐடிஐ படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, டிப்ளமோ படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, எனி டிகிரி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, பிகாம், நர்சிங் படித்தவங்க வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் இந்த நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட், அதாவது குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் சேலரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சம்பளம் இருக்கும். ஆரம்ப சம்பளம் மினிமம் அப்படிங்கிறது 18,000, அதே மேக்ஸிமம் மினிமம் சேலரியில் மேக்ஸிமம் அப்படிங்கிறது 44,000. அதுலேருந்து இப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 44,900 ஆரம்ப சம்பளம், அதுக்கான மேக்ஸிமம் சேலரி அப்படிங்கிறது 1,50,000 ரூபா வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு முற்றிலுமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், கொரியர்லாம் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? முழுக்க ஆன்லைன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 30 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஆன்லைனில் நீங்கள் 30ஆம் தேதிக்கு மேலே அந்த லிங்க் க்ளோஸ் ஆகிடும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். எல்லா மாவட்டத்துக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம என்றைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVSலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு கிளியராக இங்கேயே கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 14 விதமான பதவிகள். இதை 2 கிரேடாக பிரிக்கிறாங்க. HQR R1 ஒன்று, இன்னொன்று JNV அப்படின்னு 2 இதாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் 121 காலியிடங்கள். கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. UR, EWS, OBC, SC, ST இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு 5 காலியிடங்கள். ஆடிட் அசிஸ்டன்ட் 12 காலியிடங்கள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் 4 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லீகல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கும் பார்த்திங்கன்னா 1 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் 23 காலியிடங்கள். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 2 காலியிடங்கள். கேட்ரிங் சூப்பர்வைசர் 78 காலியிடங்கள். ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த வேலை, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயே இன்னொரு இது கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இதுக்கு 360 காலியிடங்கள் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் 128 காலியிடங்கள். லேப் அட்டண்டன்ட் 161 காலியிடங்கள். மெஸ் ஹெல்ப்பர் 442 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த வேலை வாய்ப்புக்கு 19 காலியிடங்கள். மொத்தம் 1400 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், அதே மாதிரி சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் 44,900 ஸ்டார்டிங் சேலரி. ஜென்ரல் கேட்டகிரினா 35. இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா ஏஜ் லிமிட்டும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு, அது இல்லாமல் SC, ST, உடல் ஊனமுற்றோர், OBC கேட்டகிரி, இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம்.
ஓகே, இதுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ஹார்ட்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா, இதுக்கு 35,400 சம்பளம். ஏஜ்னா 23லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆடிட் அசிஸ்டண்ட் 35,400 ஆரம்ப சம்பளம். 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 35,400 ஸ்டார்டிங் சேலரி. 32 வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் டிரான்ஸ்லேஷனில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை நான் படிக்கலை அந்த டிப்ளமோ கோர்ஸ், ஆனால் எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். லீகல் அசிஸ்டண்ட் அடுத்தது 35,400 ஆரம்ப சம்பளம். 23லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். டிகிரி இன் லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபருக்கான வேலை வாய்ப்பு 25,500 உங்களுக்கு சம்பளம். 18 முதல் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு 25,500 81,100 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான ஏஜ் லிமிட். நீங்கள் பிசிஏ அல்லது பிஎஸ்சி சிஎஸ்ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ பிடெக் நீங்கள் வந்து சிஎஸ்ஐடி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கேட்ரிங் சூப்பர்வைசர் 25,500 ஆரம்ப சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 19,900 உங்களுக்கான சம்பளம். 18 முதல் உங்களுக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 19,900 63,800 அதே தான். இது வந்து ஜேஎன்வி கிரேடில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப் ரைட்டிங் தெரியணும். எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் 19,900 63,200 சேலரி. 18 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். லேப் அட்டண்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 18,000 சம்பளம். 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி டெக்னிக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மெஸ் ஹெல்ப்பருக்கான வேலை வாய்ப்பு 18,000. 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000 56,900 சம்பளம். 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு சொல்லியிருக்காங்கன்னு. எஸ்சி எஸ்டி 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோரில் அந்த கேட்டகரியில் எஸ்சி எஸ்சினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்கிறது கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்கும். இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறுது. அது என்னங்கிறத நம்ம கீழே இப்போ பார்ப்போம். எக்ஸாமினேஷன் நான் போய் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், திருநெல்வேலி இங்கே தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கணும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இந்தந்த இதுலேருந்து நீங்கள் படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான மார்க் எவ்வளோ, எத்தனை மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். இப்போ லீகல் அசிஸ்டண்ட் அப்படின்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமும் இன்டர்வியூவும் சேர்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. எல்லா வேலைவாய்ப்புக்கும் ஒரே இது இல்லை. இப்போ ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 2வது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி மறக்காமல் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. எல்லா வேலைவாய்ப்புக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் இருக்காது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஒன்று, மற்றது இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்லாம் வேரியாக மாறும். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்விஎஸ்லேருந்து நான் டீச்சிங்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு. கீழே வந்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனியாக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், தென் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இதில் இன்னும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நியூ கேண்டிடேட் இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும், அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஏதாவது நீங்கள் அப்டேட்ஸ் நான் செக் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் மட்டும்தான் இங்கே லாகின் பை. இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே அப்ளிகேஷன் நம்பர் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, இங்கே பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே இந்த இடத்துல கேப்சா, இந்த கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். உள்ளே போய் நாளைக்கு என்ன ஏதுங்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போங்க, கிளியராக படிங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க் ரெண்டுமே தெளிவாக கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.